இருந்து சூரியன் 15 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சூரியன் என்பது வாயு பந்து ஆகும். அதன் மையத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதால் ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவு தொடங்குகிறது. இந்த செயல்முறை மூலம் ஒளிப்பொருள் அடர்த்தியான பொருளாக மாற்றப்படுகிறது மற்றும் ஆற்றல் உருவாக்கப்பட்டு விண்வெளியில் பரவுகிறது. சில சமயங்களில் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள காந்த புலம் குவிந்து சிறு புள்ளிகள், அதாவது சூரிய புள்ளிகளை உருவாக்குகிறது. இவற்றில் பெரிய வெடிப்புகள் மூலம் விண்வெளியில் ஆற்றல் குவிந்து வெளியேறுகிறது. இவை சூரிய தீப்பிழம்புகள். சிவப்பு வடிவம் எடுக்கும். அப்போது பூமி உள்ளிட்ட அருகில் உள்ள கிரகங்களை விழுங்கிவிடும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன். மிக மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட உயிரற்ற பகுதி. கண்காணிக்க விஞ்ஞானிகள் மெசஞ்சர் என்ற விண்கலத்தை அனுப்பினர். இந்த வாகனம் புதனின் மேற்பரப்பின் மதிப்புமிக்க விவரங்கள் மற்றும் தெளிவான படங்களையும் எங்களுக்கு வழங்கியுள்ளது. வீனஸ் பூமியின் அளவை போலவே உள்ளது. ஆனால் அதன் வளிமண்டலம் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் மற்றும் சந்திர அமிலத்தால் நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக அதன் மேற்பரப்பின் வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கின்றது. வீனஸில் மிகப்பெரிய புவியியல் செயல்முறைகள் உள்ளன. அதிகப்படியான எரிமலை ஓட்டம் அதன் மேற்பரப்பை தொடர்ந்து மாற்றுகிறது. ஒவ்வொரு 100 மில்லியன் வருடங்களுக்கும் இந்த செயல்முறைகளால் வீனஸின் மேற்பரப்பு புதுப்பிக்கப்படுகிறது. சூரியனில் இருந்து மூன்றாவதாக பூமி தண்ணீர் மற்றும் ஆக்சிஜன் நிறைந்த வளிமண்டலத்தை கொண்டுள்ளது. சூரிய குடும்பத்தில் பூமி விலங்குகளுக்கு ஏற்றது மற்றும் சந்திரன் நமது உள்ளார்ந்த செயற்கைக்கோள். இது பூமியை விட 4 மடங்கு சிறியது மற்றும் வளிமண்டலம் இல்லை. புதன் கிரகத்தை போல சந்திரனின் மேற்பரப்பும் குழிகளால் நிறைந்துள்ளது. இந்த குழிகள் சூரிய குடும்பம் உருவாகும் போது ஆயிரக்கணக்கான மோதல்களின் விளைவாகும். மனிதர்கள் காலடி எடுத்து வைத்த ஒரே வான்பொருள் சந்திரன். நான்காவது கிரகம் செவ்வாய். பூமிக்கு மிக அருகில் செவ்வாய் வரும்போது நம்மிடம் இருந்து
70 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். கடந்த 40 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் மேற்பரப்பின் தொலை வரைபடங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதில் பல பள்ளங்கள், மாபெரும் அழிந்து போன எரிமலைகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகள் உள்ளன. நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த சிவப்பு கிரகத்தில் நிச்சயமாக மேற்பரப்புக்கு கீழ் நீர் சிறிய அளவு இருந்திருக்கலாம். மேற்பரப்பில் எங்காவது ஒரு எளிய உயிரினம் இருக்கலாம். நகரும் சிறிய வாகனங்கள் மூலம் செவ்வாய் கிரகத்தில் எதிர்காலத்தில் பல மனிதர்களின் இலக்காக செவ்வாய் மாறும். வியாழன் அமைப்பில் மிக பெரியது மற்றும் அதன் அகலம் பூமியை விட 11 மடங்கு பெரியதாகும். பெரும்பாலும் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் ஆகியவற்றால் ஆனது. மிகவும் நெகிழ்வான மற்றும் மாறும் தன்மை கொண்ட வியாழனின் வளிமண்டலத்தில் உள்ள ராட்சத சிவப்பு திண்டு நாம் எளிதாக அடையாளம் காணலாம். இது பூமியை விட 2 மடங்கு பெரிய புயல் ஆகும். பல 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. வியாழனின் வெவ்வேறு செயற்கைக்கோள்களில் 2 செயற்கைக்கோள்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. முதலாவது யூரோபா. இதன் அடியில் பெரிய நீர் பெருங்கடல் உள்ளது. உறைந்த பனியில் மறைந்துள்ளது. இரண்டாவது ஐயோ, பல எரிமலைகளை கொண்டுள்ளது. சனி. இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகவும் கண்கவர் கிரகம். இதன் வழக்கம் பனி மற்றும் பாறைகளால் ஆனது. அவற்றில் பெரும்பாலானவை அதன் ஈர்ப்பு காரணமாக இழுக்கப்படுகிறது. சனியின் துணைக்கோள்களில் ஒன்றான டைட்டன் சுவாரஸ்யமானது. அதன் வளிமண்டலத்தில் கரிம பொருட்கள் இருப்பதையும் அதன் மேற்பரப்பில் திரவ மீத்தேன் குளங்கள் இருப்பதையும் விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள். இது பெரிய வளையங்களை கொண்டுள்ளது. ஆனால் சனியை போல பிரகாசமாக இல்லை. சூரிய மண்டலத்தின் வெளிப்புறக்கோள் நெப்டியூன் ஆகும். இது யுரேனஸ் கிரகம் போல் தெரிந்தாலும் அதன் வளிமண்டலம் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளது. அதற்கு அப்பால் புளூட்டோ, எரிஸ், மேக்மெக் மற்றும் ஹவுமியா போன்ற குள்ள கிரகங்கள் அமைந்துள்ளன. அவற்றின் நூற்றுக்கணக்கான அறியப்படாத கோள்கள் மற்றும் சிறிய உடல்கள் சூரிய குடும்பத்தின் எல்லையில் கேப்பர் பெல்ட் எனப்படும் பெரிய பெல்ட்டில் அமைந்துள்ளன. சூரிய குடும்பத்தின் உள்ளேயும் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கும் இடையில் சிறு கோள் பெல்ட் உள்ளன. வெவ்வேறு அளவுகள் மற்றும் வகைகளில் உள்ளன. இவற்றில் சிலவற்றிற்கு விண்கலம் சென்று ஆய்வு செய்துள்ளது. ஈரஸ் என்ற சிறு கோள் மீது ஒரு ஆய்வை ஏவியது. அதன் மேற்பரப்பை பகுப்பாய்வு செய்தது. மேலும் பனி மற்றும் தூசியால் ஆன பல வான உடல்கள் உள்ளன. அவை நாம் சில நேரங்களில் பூமியிலிருந்து பார்க்கின்றோம். வான் மீன்களின் வடிவில் பார்த்தோம். கடந்த காலத்தில் வான் மீன்களின் வருகை அழிவு மற்றும் அரசியல் கொந்தளிப்பின் குறிகாட்டியாக மக்கள் நம்பினர்.
நட்சத்திரங்களை கொண்ட நமது பரந்த விண்ணி மண்டலமான பால்வெளியின் ஒரு பகுதியாகும். சிறு கோள்கள் மற்ற நட்சத்திரத்தை சுற்றி வருவதை சமீபத்தில் கண்டுபிடித்தோம். இந்த புதுமையான கவர்ச்சியான பந்துகள் வானவியல் அறிவியலின் ஆய்வு வளர்ந்து வரும் ஒரு துணையாகும். நட்சத்திரங்கள் வெவ்வேறு அளவுகள், வெவ்வேறு வகைகள், ஆனால் அவை எதுவும் நிரந்தரமாக நிலைப்பதில்லை. அவற்றின் கடைசி ஆண்டுகள் ஆயிரக்கணக்கில் முதல் மில்லியன் ஆண்டுகள் வரை இருக்கும். நட்சத்திரங்கள், நியூட்ரான் நட்சத்திரங்கள் அல்லது கருந்துளைகளாக மாறுகின்றன. நட்சத்திரங்கள் பொதுவாக கொத்துகளில் காணப்படுகின்றன. அவை இரண்டு வகைகளாகும்: கோள கொத்துகள் மற்றும் திறந்த கொத்துகள். கோள கொத்துகளில் நட்சத்திரங்கள் ஈர்ப்பு விசையால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பந்து வடிவத்தில் மையமாக உள்ளன. அங்கு நட்சத்திரங்கள் கொத்துக்குள் அமைந்துள்ளன. இந்த தகவல்களில் இருந்து நட்சத்திரங்களின் வயதை கண்டறியலாம். அவற்றின் வரலாறு பற்றியும் வானியலாளர்கள் அறிய முடியும். சில பெரிய சுழல் விண்மீன் திரள்களில் 30,000 வட்டமான மந்தைகள் வரை வாழ்கின்றன. திறந்த கிளஸ்டரில் குறைவான நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் ஒரே வயதுடையவை. ஈர்ப்பு விசையின் காரணமாக விண்மீன் மண்டலத்தின் நட்சத்திரங்கள் பின்னிணைக்கப்படுகின்றன. அத்தகைய திரள்கள் தங்கள் நட்சத்திரங்களை இழக்கின்றன. பெரும்பாலான திரண்ட திரள்கள் சில மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும். நட்சத்திரங்களுக்கு இடையில் தூசி மற்றும் வாயுவின் பெரிய மேகங்கள் உள்ளன. இந்த நெபுலாக்களின் வாயுக்களில் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் பிற அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு ஆகியவை அடங்கும். 3 வகையான நெபுலாக்கள் உள்ளன: பிரதிபலிப்பு அல்லது பட நெபுலா, உமிழ்வு நெபுலா மற்றும் இருண்ட நெபுலா. நிலைமைகள் சரியாக இருந்தால் இந்த மேகங்கள் தங்களுடைய ஈர்ப்பு விசையின் கீழ் சுருக்கும் வரை புதிய நட்சத்திரங்கள் அணுக்கரு இணைவை எரிப்பதன் மூலம் பிறக்கும். படைப்பின் இந்த மாபெரும் விளையாட்டு இன்று வரை நடந்து வருகிறது. இந்த நெபுலாக்கள் ஒரு வகையான உமிழ்வு நெபுலாக்கள். நமது சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் அவற்றின் சொந்தமாக உருவாகும் போது வெளிப்புற அடுக்குகளை இழக்கின்றன. ஒரு சூப்பர் நோவாவின் எச்சங்கள் மற்றொரு வகை நெபுலா ஆகும். அவை விண்மீன் இடைவெளியை வாழ்க்கைக்கு தேவையான கனமான பொருட்களால் வளப்படுத்துகின்றன. நமது பால்வழி அண்டம்
1,50,000 ஒளி ஆண்டு நீளமும் 30,000 ஒளி ஆண்டுகள் அகலமும் கொண்ட ஒரு சுழல் அண்டம் ஆகும். மையத்தில் 4 மில்லியன் பட்டியல்கள் எடை கொண்ட ஒரு பெரிய கருநிலை உள்ளது. விண்மீன் மிகவும் பெரியது. ஆனால் இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரே விண்மீன் அல்ல. உலகில் மில்லியன் கணக்கான மில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. அவை வெவ்வேறு அளவுகளில் உள்ளன. சராசரியாக நீள்வட்ட அண்டங்கள் படிக நட்சத்திரங்களால் ஆனது. நாணயத்தின் மையம் பிரகாசமாக உள்ளது மற்றும் அங்கிருந்து 2 சுழல் கைகள் வெளியே வருகின்றன. குறிப்பிட்ட வடிவம் இல்லாத விண்மீன் திரள்கள் ஒழுங்கற்றவை எனப்படும். இதில் நிறைய தூசி மற்றும் வாயு அடங்கும். பெரும்பாலான திரள்கள் சுழல் அல்லது நீள்வட்ட வடிவத்தில் தொடங்குகின்றன. பின்னர் மற்ற விண்மீன் திரள்களின் ஈர்ப்பு விளைவு காரணமாக விண்மீன் திரள்கள் அவற்றின் சொந்த கொத்துகள், சூப்பர் குழுக்கள் மற்றும் பெரிய சூப்பர் குழுக்களை உருவாக்குகின்றன. இந்த விண்மீன் திரள்களில் மோதல்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. இது மோதும் விண்மீன் திரள்கள். மில்கி வே கேலக்சியும் ஆர்மகடா கேலக்சியும் ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு சிறந்த நடன வழியில் தொடர்ந்து நடக்கின்றன. அது அழகாகவும் உள்ளது. பிரபஞ்சத்தின் உருவாக்கம் ஒரு பயங்கரமான இது 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதன் பிறகு உலகம் எப்போதும் வளர்ந்தது. இந்த வளர்ச்சி தற்போது வரை தொடர்வதுடன் வேகமாகவும் அதிகரித்து வருகிறது. நாம் என்ன கற்றுக்கொண்டாலும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் இறுதியில் அழிவு பற்றிய பெரிய